சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செய்தனர். அதற்கு அங்கு வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவதாக காலையிலேயே செய்தி அறிந்து வந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். சரியாக 11:20 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இப்படி எல்லா இடத்திலும் எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக அரசாங்கம் கைது செய்து ஆங்காங்கே அடைத்து வைத்துள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். 2009க்கு முன்னாடி ஒரு நாள் பணியேற்றவர்களுக்கும் எங்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அடிப்படை ஊதியத்தில் 3500 ரூபாய் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நம்ம கணக்கீடு செய்ய போனால் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 15,000 ரூபாய் நமக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. அதனால நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் 16 ஆண்டுகளாக முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இதுக்கு முன்னாடி போன வருடத்திற்கு நாங்கள் உயிரை துறக்கும் அளவுக்கு உண்ணாவிரத போராட்டம் 13 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து செஞ்சோம். அப்போ ஒரு நபர் கமிஷன் அமைப்போம் உறுதியேற்று பொங்கல் தினத்திற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு கிடைக்கும் என இந்த விடியல் அரசு சொன்னது. ஆனால் ஒரு வருடம் ஆகியும் இன்னும் அந்த அறிக்கை கூட பெற்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அந்த நடைமுறையை இன்னும் கொண்டு வரப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெங்கடேசன், இடைநிலை ஆசிரியர், இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர் இயக்கம், திருவண்ணாமலை மாவட்டம். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றி முழுமையாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு டிபிஐ வளாகத்தை, சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்த இடைநிலை ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சி என்பதை நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருவதே இந்த சமவேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்றுதான். திமுக அரசினுடைய 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதே போல 2009ஆம் ஆண்டுக்கு ஒரு நாள் முன்பாக வேலை பணியமர்த்தப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பாக பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு ஊதியத்தில் முரண்பாடு இருப்பதாக, அதனை சரி செய்ய கோரிதான் தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்தோம் என்றால், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரே தகுதியை பெற்றுதான் வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் ஒருவர் மயக்கம் அடைந்திருக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வலுக்கட்டாயமாக அழைத்து வரக்கூடிய ஆசிரியர்கள் காரணமாக பல்வேறு இந்த பகுதியில் அலையும் அளவிற்கு திரியும் அளவிற்கு இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தற்போது அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வரக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தில் பல்வேறு மயக்கம் அடைவதையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்பாக சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் இவர்களுக்கான அந்த சம்பளமும் 3500 ரூபாய், அதாவது வித்தியாசம் இருப்பதாக, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதை திமுக அரசிடம் வலியுறுத்தி இருந்தனர். குறிப்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முற்பட்ட போதும் இவர்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கவில்லை என்பதனை மனவேதனையுடன் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
இதற்கு முன்பாகவே டிபிஐ வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த போராட்டத்தில் அரசு நிறைவேற்றி தருவதாக அளித்த வாக்குறுதியின்படி இவர்கள் கலைந்து சென்றிருந்தனர். மீண்டும் பல கட்டங்களாக ஒவ்வொரு மாவட்டங்களாக தங்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது இன்று இந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்களை தொடர்ச்சியாக கைது செய்து அடைத்து பல்வேறு அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றனர். தொடர்ச்சியாக தருமபுரி, சேலம் மற்றும் கோவை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்காங்கே இருந்திருந்தனர். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவதாக தகவல் அறிந்திருந்த காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காலை முதலில் இருந்தே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். தற்போது இந்த பகுதியில் திடீரென்று டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்ததால் இந்த பகுதியில் பரபரப்பு என்பதும் நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் சிறிது நேரம் ஏற்பட்டிருந்தது. சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்களை உடனடியாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தப்பட்டு தங்களுடைய அந்த அரசு பேருந்து வாகனத்தில் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அழைத்து செல்வதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சந்தோஷ். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர் போலீசார். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர் போலீசார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird prices RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call